ஓகே. ஸோ வாழ்க்கையில் வந்து ஒருத்தர் வந்து நிறையா என்ன குறிக்கோள், ஓகே, ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோமே, சின்ன வயசில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன குறிக்கோள் கேட்டால் பையன் என்ன சொல்லுவான், நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. தே வில் ஹேவ் சம் பர்பஸ். வாழ்க்கையில் என்ன குறிக்கோள் சொல்லிட்டு, இதே ஒரு நடுத்தர மனிதன் கேட்டால் என்ன சொல்லுவார், ஒரு வீடு கட்டணும், இது மாதிரி நான் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைப்பார் இல்லையா. அப்புறம் வயசானவங்க ஒரு குறிக்கோள். இப்படி எல்லாருக்குமே நிறைய நிறைய குறிக்கோள் இருக்குது. இந்த குறிக்கோள்லாம் நிறையா இருக்குமா, இல்லை ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கணுமா? குறிக்கோள் நிறையா இருக்கலாமா, இல்லை ஒரு குறிக்கோள் தான் இருக்கணுமா? ஒன்று தான் இருக்கணும். ஆனால் நமக்கு எப்படி இருக்கு? பகவத்கீதை என்ன சொல்றார் கிருஷ்ணர், விவேஷா ஆத்மிகா புத்திர் ஏகே குருநந்தனா பகுஷாஹா ஹி அனந்தஷ புத்தியோ அமிவசாயனம். அதாவது ஒரே குறிக்கோள் இருக்கவன் தான் உறுதி உள்ளவன். அவன் இந்த கிருஷ்ண உணர்வில் இல்லாத என்ன பண்ணால் அவன் நிறையா விதமான குறிக்கோள் இருக்கும், ஏகப்பட்ட குறிக்கோள் இருக்குமா. ஃபஸ்ட்டு நான் இதை அச்சீவ் பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணணும், அப்படி போயிட்டே இருக்கும். நம்மளுடைய பிளான்லாம் ஒரு நாள் முடிஞ்சிடும். ஆனால் நம்ம ஏஜ் முடிஞ்சிடும், பிளான் பண்ணியிருக்கலாம். ஓகே, பிளான் முடியாது, ஏஜ் முடிஞ்சிடும், டெத்து வந்துடும், மரணம் வந்துடும். ஓகே, நம்ம பிளான் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தர் கெஞ்சிறாரு, டாக்டர் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 வருஷம் தள்ளி போட்டிங்கன்னா என் சாவேன், நான் இந்த ஆக்டிவிட்டிலாம் முடிச்சிடுவேன், எனக்கு குறிக்கோள்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் முடிச்சிடுவேன்னு சொல்லி கெஞ்சிறாரு. டாக்டர்லாம் முடியுமா? அது ஒரு நொடி கூட அவரால் தக்க வைக்க முடியாது. ஓகே, ஆனால் நம்ம குறிக்கோள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஓகே இல்லையா. நிறைய டியூட்டி, அந்த டியூட்டி பேஸ் பண்ணி நிறையா குறிக்கோள் இருக்குது இல்லையா. நிறையா விதமான கடமைகள். யாராவது போய் கேட்டுங்கன்னு சொல்லலாம், ஒர்க் இஸ் ஒர்ஷிப், என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதான் ஒர்ஷிப்பு, கடமையை செய் அதுதான் அவனுக்கு தெய்வம் அப்படின்வாங்க இல்லையா. கடமையே தெய்வமா, தொழிலே தெய்வம், தொழிலே தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம். அது மாதிரி சொல்கிறாங்க. அது வேற, கணவனே கணவனே கண்காணது வேற விஷயம். அதெல்லாம் இப்போ கேட்டால் பெண்கள் மிதிச்சுடுவாங்க. இப்படிலாம் சொன்னாலும் நீ யாரை சொல்கிற மாதிரி 2 ஈக்குவல் சொல்லிட்டு தெய்வம் சொல்றியா நீ அப்படி சொல்லி மிதிச்சுருவாங்களோ. அதெல்லாம் அந்த காலத்தில் சொன்னதும் ஒத்துக்குப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ கணவன் மாதிரி இல்லை, மனைவி மாதிரி இல்லை, அது மாதிரி ஆயிடுச்சு. ராமனைலாம் சீதை இல்லை. இப்போ நம்ம தொழிலே தெய்வம்னு சொல்கிறாங்கல்ல, செய்யும் தொழிலே தெய்வம்ன்றாங்க இல்லையா. அப்படி கிடையாது ஆக்சுவலாக. அதாவது தொழில்லாம் என்னென்னா, நம்ம இங்கே கடமைன்னா என்னென்னா, உடல் சார்ந்த கடமை இருக்குது, ஆன்மா சார்ந்த கடமை இருக்குது. 2 விதமான கடமை இருக்கு இல்லையா. அந்த உடல் சார்ந்த கடமை தான் கடமைன்றான். நல்லா வீட்டுக்கு உழைக்கிறாரு, நல்லா வேலை பார்க்குறாரு, இது கடமை நல்லா பண்ணுறாரு, பெர்ஃபெக்டாக பண்ணுறாருன்றான். ஆனால் அந்த ஆன்மாக்கான கடமை யார் பண்ணுறாங்க? அதை சொல்லித்தரதுக்கே ஆளே கிடையாது. நம்ம ஆன்மா அப்படின்னு சொல்லித்தரதுக்கு ஆளே கிடையாது. அது ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து அதிர்ஷ்டவசமாக இஸ்கான்லாம் பிரபுபாதம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீ வந்து ஆன்மா, நீ வந்து இது உடல் இல்லை அப்படின்னு சொல்லி தர்றாரு இல்லையா. இந்த மாதிரி சொல்லித்தரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையவே கிடையாது. எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய புதுசாக வருது இல்லையா. காமர்ஸில் நிறைய வந்து இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல. அதெல்லாம் அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. நம்ம சான்ஸ்கிரிட் படிக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, லாங்குவேஜ் படிக்கிறது. ஆனால் ஆன்மாக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கான், கிடையவே கிடையாது. ஓகே, ஏன்னா இது வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதனால் நமக்கு நிறைய டியூட்டி இருக்குது. ஃபேமிலியை பொறுத்து, அவங்க உள்ள மெம்பர்ஸை பொறுத்து, சொசைட்டியை பொறுத்து, ஹரிகிருஷ்ண மதம், மைத்திரி மதம், மனித சமுதாயத்தை பொறுத்து, தேவர்களை பொறுத்து நிறையா விதமான டியூட்டி இருக்குது. ஓகே, இந்த டியூட்டி எல்லாம் ஒரு தேவரையை பார்த்து நம்ம கும்பிட முடியுமா? 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. ஒரு தேவருக்கு ஒரு நாள் போடுங்க, நமக்கு அவ்வளோ நாள் வருமா? 33 கோடி நாள் இருக்கா? 365 × 100, அப்போ எவ்வளோ ஆச்சு? 3,36,000 தான் வருதோ? 36,500 தான் வருது. 36,500 தான் வருது, அவ்வளோதான். அப்போ 33 கோடி தேவர்கள் எப்படி வழிபட முடியும்? கரெக்டாக இல்லையா? முடியவே முடியாது. அதனால் தேவர்களை சாட்டிஸ்ஃபை முடியாது. ஃபேமிலியை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுதா? ஒரு ஃபேமிலியோட இதில் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாருமே சாட்டிஸ்ஃபை இருக்காங்களா? அப்பா வந்து பையன் வந்து அப்பாட்ட, அப்பா இந்த மாதிரி அப்பா கிடைச்சது கொடுத்து வச்சுக்கணும் அப்படி சொல்ல முடியுதா? பசங்களுக்கு அப்பா அம்மா அப்படி சொல்கிறது இல்லையா. யாருமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அப்போ கடமையை பண்ணுறேன்னு என்ன கடமை பண்ணோம்? கடமைன்ற அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா பகவானை மையமாக வச்சா தான் கடமை வரும், இல்லை கடமையே வராது. ஓகே, அதனால் என்ன சொன்னால், முகுந்தனுக்கு நீ கடனை அடைச்சிட்டேன்னா வேறு யாருக்குமே கடன் அடிக்க தேவையில்லை. ஓகே, தேவர்ஷீர் பூத்தாப்தா நிர்ணாம்பத்து நாம் ந கிங்கர ந ஷயம் ருணிஷா ராஜன் சர்வாத்மனா சரணம் சரண்யம் கதோ முகந்தம் பரிகட்ட கத்தம் ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஓகே,
இது என்ன சொல்கிறாருன்னா, தேவர்களுக்கு ரிஷிகளுக்கெல்லாம் நம்ம கடன்பட்டிருக்கோம். ரிஷிகளுக்கு ஏன் கடன்பட்டிருக்கோம்? முனிவர்கள்லாம் நிறைய விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, ஸ்லோகங்கள், நிறைய புராணங்கள் எழுதியிருக்காங்க, அவங்களுக்கு கடன்பட்டிருக்கோம். மனு சமீதா மனு கொடுத்துருக்காருல, அதை பேஸ் பண்ணி தான் லாலாம் இருக்குது. நம்ம இந்தியாவில் லாலாம் அந்த பேஸ் பண்ணி தான் இருக்குது. அவங்களுக்கு கடன்பட்டிருக்கோம். அதே மாதிரி முன்னோர்கள், நம்ம வாழ்க்கையில் வர குடும்பத்தில் வர முன்னோர்கள் கடன்பட்டிருக்கோம். டெமிகாட்ஸ், இந்த புருவம் கண்ணியுமே அசைகிறதுக்கு ஒரு டெமிகாட் அதை கண்ட்ரோல் பண்ணுறாரு. மூச்சு விடுறதுக்கு ஒரு திடீர்னு கை வரலைன்னா ஒரு டெமிகார்டு வேலை பார்க்கலன்னு அர்த்தம், முடியாதுன்னு இது பண்ணிட்டார், சேவ் பண்ணிட்டார். அது மாதிரி எல்லா தேவர்களும் கடன்பட்டிருக்கோம். இப்போ எல்லாருடைய கடனையும் தனித்தனியாக அடைக்க முடியுமா? அதனால் நம்ம அடைக்க முடியாது. ஒரே ஒருத்தருடைய ஒருத்தருக்கு கடமையை நம்ம ரெண்டாக முடிஞ்சிச்சு, அது முகுந்தனுக்கு கடன் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஓகே, அதனால் இந்த மாதிரி பல விதமான குறிக்கோள் இருக்கும். யாருக்குன்னா அந்த உறுதி, கிருஷ்ண உடலில் உறுதி இல்லாதவங்களுக்கு, கிருஷ்ண உடலில் உறுதியாளவங்களுக்கு ஒரே குறிக்கோள் தான், கிருஷ்ணரை முகுந்தனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். முகுந்தனை எப்படி நம்ம திருப்தி பண்ணலாம்? அவரை பற்றி நம்ம புகழ்ந்து சொன்னால் அவருக்கு திருப்தி ஆகிடும். புகழ்ந்தனை எப்படி சொல்லலாம்? முகுந்தா நீ ரொம்ப நல்லவர், அதுதான் உண்மை. ஆக்சுவலாக நீ வந்து சக்தி உள்ளவன், ஐஸ்வர்யஸ் சமங்கிரஷ வீரியஸ் ஐஸ்வர்யா ஞான வைராகிய செய்வ சன்னமாக, 6 விதமான ஐஸ்வர்யங்கள் ஒன்று இருக்குது, இப்படி புகழ்ந்து சொல்லுது ஒன்று. ஓகே, இந்த மாதிரி நாலேஜ் இல்லாமல் எப்படி புகழ்ந்து சொல்லுவாங்க? அதுக்கு தான் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம கடமை அப்படி பார்த்தீங்கன்னா முகுந்தனை பற்றி தான் கடமை. இந்த மாதிரி கடமையின் தவறு நம்ம பாருங்கள். பரத மகாராஜா வந்து இந்த உலகத்துக்கே ராஜா. அவர் என்ன பண்ணார்? நான் கிருஷ்ணரை பார்க்க போகிறேன்னு சொல்லி எல்லாம் ராஜ்யத்தை திறந்துட்டு அவர் காட்டுக்கு போனார். காட்டுக்கு போன உடனே அங்கே போய் என்ன பண்ணார்? ஒரு ஆசிரமம் அமைச்சு அவர் வந்து கிருஷ்ணரை பற்றி தியானம் பண்ணுறார் டெய்லி. அப்போ அங்கே ஒரு மான் வந்து அம்மா மான், அதோட வயிற்றில் வந்து குழந்தை இருக்கு, குட்டி குழந்தை இருக்கு, இன்னும் பிறக்கலை, பிரசவம் ஆகலை. ஓகே, அந்த தருணத்தில் இருக்காங்க. ஓகே, அப்போ ஒரு சிங்கம் துரத்திக்கிட்டே வரான். சிங்கம் வந்து இந்த மானை துரத்திக்கிட்டே வருது. ஓகே, அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, மான் வந்து வேகமாக ஓடி அந்த தண்ணியை ஜம்ப் பண்ணும்போது, ஏன்னா ஜம்ப் பண்ணிட்டோன்னா தப்பிச்சலாம்னு சொல்லி ஜம்ப் பண்ணுது, ஒரு மூச்சு பிடிச்சி ஜம்ப் பண்ணுது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த குழந்தை வந்து பிரசவமாகி அந்த குழந்தை வந்து அப்படி தண்ணியில் எண்ணில் வந்து விழுந்துது. இந்த மான் இறந்து போச்சு, அம்மா இறந்து போயிட்டான். சிங்கம் அங்கேருந்து கர்ஜித்து நிற்கிது அந்த சைடு, அது ரெடியாக இருக்குது பாயிறதுக்கு அடுத்து. ஓகே, இப்போ பரத மகாராஜாவுடைய மெடிடேஷன் கலைஞ்சிருச்சு. அவர் என்ன பண்ணார்? அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு, அவருடைய உடல் எப்படி இருக்கும்? சத்ரியா உடலில் சரி பலசாலி, சரியான பலசாலி. ஒரு கையிலே அந்த காலத்தில் பெண்களே என்ன பண்ணுவாங்க? முரத்தை வச்சு புளியை விரட்டினாங்களாம். ஓகே, அந்த மாதிரி. ஓகே, இப்போ நமக்கு அந்த தைரியம் கிடையாது. அதனால் இவர் என்ன பண்ணி எந்திரிச்சுட்டு அந்த சிங்கத்தை விரட்டிட்டு இந்த மான் மேலே என்ன ஆயிடுச்சு? நம்மளுடைய டியூட்டி வந்து, நம்மளுடைய கடமை இனிமேல் இந்த மானை பார்த்துக்கிறது தான். ஏன்னா அம்மா மான் செத்து போச்சு, குட்டி தான் இருக்குது, இந்த குட்டியை பார்க்கறது தான் என்னுடைய கடமை மாறிடுச்சா? இப்போ என்ன, இவரை வச்சு நமக்கு பாடம் சொல்லித்தரலாம். ஓகே, உடனே பரத மகாராஜா கீழே நினைக்கூடாது. பரத மகாராஜா பேர் எதில் இருக்கு? ஸ்ரீமத் பாவத்தில் இருக்குது. நம்ம பேர்லாம் அதில் வராது. ஓகே, ஆனால் அவ்வளோ பெரிய அவர் பெரிய பர்சன். ஓகே, பெரிய ஒரு பக்தர். ஓகே, அவர் ஏதோ சின்ன தவறு பண்ணதை காட்டி நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஓகே, அவர் வந்து அந்த மான் மேலே அட்டாச் ஆனதுனால அந்த மானையே தோலில் போட்டு வைக்கிறாரு. மெடிடேட் பண்ணும்போது மானை அப்படி அணைச்சிக்கிறாரு. அவர் கொஞ்சம் மெடிடேஷன், மான் எங்கே போயிடுச்சுன்னு சொல்லி எங்கே பார்க்குறாரு. கிருஷ்ணர் மெடிடேட் பண்ணிக்கும் போதே இப்போ மானேங்கன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு. இந்த மாதிரி அந்த கிருஷ்ணன் தமிழ் கீழே ராதாவில் நமக்கு இப்படியே அவருடைய கான்சியஸ் வந்து கிருஷ்ண உணர்வுலேருந்து என்ன ஆயிடுச்சு? மான் கான்சியஸாக மாறிடுச்சு, மானுடைய உணர்வுக்கு போயிட்டார். ஓகே, இப்படியே அவர் திங்க் பண்ணி கடைசியில் மான் சாப்பிட்டுச்சா, மான் என்ன பண்ணிச்சு, இதே நினைக்கிறார். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு? மான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கடைசி என்ன பண்ணிச்சு? அந்த மான் காட்டுக்கு ஓடிடுச்சு. ஓகே, இவர் இந்த மானை காணமேன்னு சொல்லி அப்படியே தேடி வந்து மலை உச்சியில் ஏறி அப்புறம் அப்படியே இறந்துடுறார், தடிக்கி விழுந்து இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். எதை நினச்சி இறந்தார் அவர்? மானை நினச்சி இறந்து. நம்ம உடனே பரத மகாராஜ் எப்படி, ஐயோ இவ்வளோ தூரம் வந்துட்டு போயிட்டாரேன்னு சொல்லி அனுபவம் பண்ணக்கூடாது. நமக்கு அருகதையே கிடையாது. நம்ம யார் நினச்சி இறப்போம்? பேரன் பேத்தி என்ன இருக்குன்னு தெரியாது மனசில், கரெக்டாக இல்லையா? அது எதையாவது நினச்சி இறந்துருப்போம். ஓகே, அவர் சின்ன எக்ஸாம்பிள் தான் அவருக்கு. ஓகே, அவர் வந்து மான் நினச்சதுனா அடுத்த பிறவியில் அவருக்கு என்ன பிறவி கிடைச்சிது? மான் பிறவி கிடைச்சிடுச்சு. எம் ஆபீஸ்வரன் பாவம் தைஜதண்டே கலைவரம் தம் ஏவைதி கவுந்தையா சதா தத்பாவ பாவிதா. பகவத்கீதையில் கிருஷ்ணா சொல்கிறார், எதை நினச்சிட்டு இறக்கணுமோ அந்த இதாக பிறந்துடும். ஓகே,
இப்போ மானையே நினச்சி இறந்தனால வாழ்க்கை முழுவதும் பயிற்சி பண்ணாலும் மான் கடைசியில் இறந்தனால அவர் மானை பிறந்துறார். ஆனால் இந்த மான் ஸ்பெஷல் மான். என்ன இருக்குது அவருக்கு? ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு போன பேரில் பரத மகாராஜா இருந்து நம்ம இந்த மாதிரி இதாகிட்டோம், இனி நம்ம இந்த இனத்தோடு சேரப்படாது, மானோட சேர மாட்டார். அவர் தனியாக வந்து என்ன பண்ணார், பகவானுடைய அந்த கோயிலில் வந்து அந்த மாதிரி காலத்தை கழிச்சுப்பார். அடுத்த பிறவி ஜடபரதம் தான் கிடைக்கும். 3ஆவது பிறவி மனுஷ பிறவி திருப்பி கிடைக்கும். அந்த ஜடபரதனுக்கு 2 பிறவி நான் வரும். பரத மகாராஜா இருந்தோம், மானாவும் இருந்தோம் சொல்லிட்டு இந்த பிறவியில் நான் பேசவே கூடாது, ஊமையாகவும் செவிடனாகவும் நடிச்சிடலான்னு சொல்லி அப்படி நடிச்சிருவார். ஓகே, பெரிய அப்புறம் பகவான்கிட்ட போயிடுவார். அதுக்கப்புறம் நிறைய ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எதுக்காக பேசுகிறோன்னா, இந்த மாதிரி நம்ம டியூட்டியை மாற்றிட்டோன்னா கஷ்டம். அதனால் பிரபுபாதர் வந்து ஒரு போட்டு கொடுத்துட்டார். 14 மாலைகள் பண்ணுங்கள், ஒழுக்க விதிமுறைகள் ஃபாலோ பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு பாகவதம் பகவத்கீதை பண்ணிங்க, பக்தருடைய சங்கத்திலே இருந்துருங்க. ஓகே, இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நம்ம வந்து நம்மளோட டியூட்டியை வந்து பிரபுபாதர் சொன்னபடி நம்ம கழிச்சிடலாம். இல்லைன்னா என்ன ஆகிடும், நமக்கு நம்மளே தனியாக பண்ணுறோம், என்ன ஆகிடும், நம்ம வந்து திசை திரும்பிடும். பரத மகாராஜா வந்து இந்த மாதிரி சங்கம்லாம் கிடையாது, அவர் தனியாகவே இருந்துட்டார். ஓகே, சங்கத்தோடு சேரல. ஆனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ், இந்த மாதிரி பக்த சங்கங்கள் இருக்குது, பிரபாதி புக்ஸ் இருக்குது, பிரபாதி இஸ்கான் டெம்பிள் இருக்குது. இந்த பர்பஸ் தான் பிரபாதர் வந்து இஸ்கான் டெம்பிளை க்ரியேட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி சங்கத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனால் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில். அஜாமில் அந்த மாதிரி அவரோட டியூட்டிலேருந்து போயிடுவார். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இல்லையா, நம்ம இதுலேருந்து பாடம் கற்றுக்கணும். ஓகே, வாழ்க்கையை நோக்கம் வந்து முகுந்தனை திருப்திப்படுத்துறது தான் அப்படிங்கிறத நான் வச்சுக்கணும். அதில் வந்து நம்மளுடைய சப்டிசையர்ஸ், நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் துருவ மகாராஜோடைய ஆசைகள் பூர்த்தி ஆகிடுச்சுல்ல, அவருக்கு மிஞ்சின ஆசையாக நமக்கு இருக்க போது. துருவ மகாராஜாவுக்கு வந்து இந்த உலகத்துக்கு, இந்த யூனிவர்ஸுக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கே ராஜாவான பிரம்மாவோட அதிகமான போஸ்ட் எனக்கு வேணும்னு கேட்டார். நம்ம அப்படிலாம் கேட்க போகிறது இல்லையா, அந்த இதையே கிருஷ்ணன் திருப்தி பண்ணார். அப்போ துருவ மகாராஜ் என்ன சொல்லார், எனக்கு வேணாம், எனக்கு எதுவுமே வேணான்றார். இருந்தாலும் கிருஷ்ணன் என்ன சொல்லார், இல்லை 36 வருடங்கள் இங்கே ஆட்சி பண்ணிட்டு திருப்பி நீ துரோகம் வருவேன், அங்கே நீ வந்து ராஜாவாக இருப்பேன்னு சொல்லார். ஓகே, அதனால் நம்ம அந்த மாதிரி முகுந்தா திருப்திப்படும் போது நம்மளுடைய சின்ன சின்ன ஆசைகளை கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணுவார், நிச்சயமாக நிறைவேற்றுவார். அது பக்திக்கு புறம்பா இல்லைனா. ஓகேவா, ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம் அதை.